Hello friends, welcome to our channel. Friends, tomato sauce வந்துட்டு கடைகள்ல தான் வாங்க முடியும். நம்ம நினைச்ச டைம்ல வீட்ல செய்ய முடியாது. நம்மள பல பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு நம்ம நினைச்ச டைம்ல குறைவான செலவுல குறைவான டைம்ல ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல வந்துட்டு நம்ம வீட்லயே சூப்பரா செஞ்சிடலாங்க. நமக்கு கடைகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே இருக்கும். அதுக்காக வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியா வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. தக்காளியில இருக்க இந்த கண்ணு பகுதியை மட்டும் வந்துட்டு நம்ம நீக்கிட்டு மீதி இருக்கிற தக்காளியை வந்துட்டு நல்லா அறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 7 தக்காளியா வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை வந்துட்டு ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம். அதுலயே வந்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்துட்டு ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு பெரிய வெங்காயம்ல வந்துட்டு 1/4 வாசி சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்ப வந்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா வேகணுங்க, நல்லா குழைய வேகணும். இப்ப வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளி எல்லாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்ப பாருங்க, ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நமக்கு தக்காளி நல்லா வெந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. நல்லாவே குழைய வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளியை வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அப்படியே அரைச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல டொமேட்டோ சாஸ் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, தக்காளியை நல்லாவே அரைச்சு எடுத்தாச்சு. இத வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விதையெல்லாம் இருந்துச்சுன்னா கூட, தோல் இருந்துச்சுன்னா கூட அப்படியே வந்துட்டு வடிகட்டி எடுக்கும் போது ரொம்ப கிளீன் ஆயிரும். இப்ப பாருங்க, வடிகட்டி எடுத்தாச்சு. இத அப்படியே வந்துட்டு இன்னொரு பேன்ல ஊத்திக்கோங்க. நம்ம வந்து எந்த கெமிக்கல்ஸுமே சேர்க்காம நம்ம வீட்லயே வந்துட்டு இந்த டொமேட்டோ கெச்சப் பண்றங்காட்டி ரொம்பவே வந்துட்டு நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுல வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு 1.25 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்க வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து சாஸ் எப்பவுமே நல்லா கொஞ்சமா இனிப்பு கொஞ்சமா காரம் இருந்தா பிடிக்கும். அதுக்காக வந்துட்டு இப்ப நம்ம இனிப்பு காரம் சேர்த்தாச்சு. குக்கிங் வினிகர்னு கேட்டோம்னா கடையில கிடைக்கும். அது ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு நம்ம உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இது கூடவே வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கெச்சப் வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. நமக்கு கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே இருக்கும். நமக்கு வந்து வேக வேக பாருங்க, அப்படியே வந்துட்டு நல்ல கலர் திக்காய் கிடைக்கும். அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அவ்வளவு திக்னஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துடலாங்க. நீங்க வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஒவ்வொரு கெச்சப் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி மாதிரி இருக்கும், ஒன்னொன்னு நல்லா கெட்டியா இருக்கும். நமக்கு என்ன ஸ்டேஜ்ல வேணுமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க, அப்படியே நல்லா திக்காயிட்டே இருக்கு. நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அப்படியே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
ரொம்ப தண்ணியும் இல்லாம ரொம்ப கெட்டியும் இல்லாம ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சில இருக்குது. இப்ப அப்படியே நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துடலாங்க. இதை வந்துட்டு நீங்க வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சப்பாத்தி, பிரெட் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இதை உங்க வீட்டுல எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.